गजाननं भूतगणातिशयविदं कपित्तजम्बूतपरक्षारपक्षितम् उमासुदं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதி சாம்ராட் மகேஷர். ஒவ்வொரு நாள் பொழுதும் நம்ம நம்மளுடைய ராசி பலன் ஆன்மீக தகவலோடு சேர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப பயனுள்ள சில தகவல்கள் இருந்துருக்கு. நான் வெளியில் போகும்பொழுது ஒருத்தங்க என்கிட்ட கேட்டாங்க, சார் என் பையனுக்கு வேலை வாய்ப்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அமையறதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சார். நல்ல வேலைக்கு போயிட்டுருக்கா, இல்லைன்னா சொல்ல, பிரமாதமாக போயிட்டுருக்கு. ஆனாலும் அவனுக்கு திறமை ஜாஸ்தி சார். எங்களுக்கே தெரியும், என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு திறமை இருக்குது. ஆனால் அவங்ககிட்ட வேலையை நல்லா வாங்கிக்கிறாங்க, பட் ஃபினான்ஷியலாக அவனுக்கு ஃபிட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஜாதகத்தை நான் பார்த்தேன். அந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது என்ன தெரிஞ்சது, அதுக்கு என்ன பரிகாரம் சொன்னால் அது அவங்களுக்கு எந்த வகையில் யூஸ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் பஞ்சாங்க குறிப்புகளில் இதோ நாம் பார்ப்போம். பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசி மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இப்படி 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலனை இதோ நாம் பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களுக்கு எப்பவுமே ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். வீடு மாற்றுறது, இடம் மாற்றுறது, இடம் வாங்கிறது, விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், இந்த தினம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்குது. பைலட்டாக இருந்துருக்கோம், ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறவங்க, ஏர்போர்ட்டில் இருக்கிறவங்க, டிரைவிங்கில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக ஒர்க்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். காலேஜுக்காக ஹாஸ்டல் தேடுறவங்களுக்கு கச்சிதமாக அமைஞ்சிடும். காலேஜ் இந்த இடத்துக்கு மாற்றணும், இந்த இடத்துக்கு இவங்களை படிக்க வைக்கணும், வெளிநாடு போய் படிக்க வைக்கலான் இருக்கேன், வெளிநாட்டில் போய் வேலை செய்யலான் இருக்கேன், கண்டிப்பாக அமையும். வேலை தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். ஹவுசிங் லோன் எதிர்பார்த்தவங்க, பர்சனல் லோன் எதிர்பார்த்தவங்க, பேங்கிங்கில் லோன் எதிர்பார்த்தவங்களுக்கு, பிஸ்னஸ் சம்மந்தமாக கண்டிப்பாக கிடைக்கும். அது உங்களுக்கு சாதகமான பலன்களே இருக்கும். நகை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான தினம். இன்றைய தினத்தில் மேஷராசி அன்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான வழிபாடுங்க. ரிஷபராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் பிரயாணம் இருக்குங்க. நிறைய பிரயாணம், சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கும். காலையில் வீடு, இடம், பொருள், சைனு, ப்ராப்பர்ட்டி, பிஸ்னஸுக்கு தேவையான முதலீடு, இன்றைக்கி செக்குக்கு கையெழுத்து போடுறது, நிறையா பேருக்கு பணம் வாங்கிறது, கொடுக்கறது, இதெல்லாம் காலை நேரங்களுக்கு சாதகமாக இருக்குது. மத்தியான நேரத்துக்கு இடமாற்றமான மகிழ்ச்சியை கொடுக்கும். தம்பி தங்கையை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி ஏதேனும் ஒரு பேப்பர், டாக்குமெண்ட் சம்மந்தமாக, விசா சம்மந்தமாக விஷயங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக அமையறதுக்கு உண்டான நாள். குழந்தைகள்கிட்ட சத்தம் போடுறது, கோவப்படுறது, ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி பேசி அவளை டென்ஷன் ஆகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ரிஷபராசி என்பர்கள் மெட்டல் சம்பந்தமாக சிலை வடிவமைக்கக்கூடிய தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, சிற்ப சாஸ்திரம் கற்றுன்னு இருக்கிறவங்களுக்கு, வாத்தியம் வாசிக்கிறவங்களுக்கு, பிளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் ரிஷப ராசி நண்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு. மிதுன ராசி நேயர்களே, எதையும் சாதிக்கும் வரம் உங்களுக்கு இருக்கு. இன்றைய தினத்தில் சாதகம் உண்டு, கவலை வேண்டாம். சிறு பிரயாணங்கள் பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தெய்வ தரிசனம் மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாள். பிரார்த்தனைகள் உங்களுக்கு பலன்களை தரக்கூடியதாக அமையும். அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். புஸ்தகம் ஒன்று படித்து முடிக்கணும்னு நினச்சா திருப்பி திருப்பி ஃபஸ்ட்லேருந்தே ஆரம்பிச்சுட்டு இருக்கேன், என்னமோ தெரில, அதுக்கு ஒரு மூடு க்ரியேட் ஆகணும் அப்படின்னு நீங்களே எடுத்து உங்களை பற்றி எடுத்து சொல்லுவீங்க. லைப்ரரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஸ்டேஷ்னரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, ஸ்கூல், காலேஜ்,
வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான தினம். மிதுன ராசி என்பர்கள் நினைச்ச காரியத்தை சாதிப்பீர்கள். வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி 10 பேர்த்திட்ட புலம்புறதை விட உட்காந்து 10 பேருக்கு இமெயில் அனுப்பிச்சோம்னா கண்டிப்பாக காரியம் நடந்துடும். அதனால யாருக்கிட்டையும் உங்களுடைய குறைகளை சொல்லாதீர்கள், நிறைகளை சொல்லுங்கள். பலன்கள் அதிகம். இன்றைய தினத்துல பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கடக ராசி நண்பர்களே, இன்றைய தினத்துல ஃபேமிலி குடும்பத்தை பத்தி ஏதே ஒரு விஷயம் வந்துச்சுன்னா, அதாவது என் ஃபேமிலியில் எப்படின்னா அவங்கள பற்றி சொல்ல, எங்கள் வீட்டில் மாமனார் எப்படி தெரியுமா, அது அவங்க வீட்டில் வேற யாராவது பற்றி சொல்லுவேன். எங்கள் வீட்லேயும் அதே மாதிரி தான். யார் எதை சொன்னாலும் நீங்கள் உங்களை கம்பேர் பண்ணிப்பேன். எங்கள் வீட்டில் எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் கடகராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பண வரவுகள் வந்துடும், கடன்கள் அடையும், வீட்டு பிரச்சனைகள் தீரும். சில பேர் சண்டை போட்டுருவா, ஒன்றுவா பேசுவா, ஒன்றும் கவலைப்படா. இல்லை சார் இன்றைக்கி தான் சண்டையே வந்தது, கொஞ்ச நேரத்தில் சேர்ந்துருவேல், கவலைப்பட வேண்டாம். கடக ராசி அன்பர்கள் இல்லாத விஷயத்தை நினைப்பதை தவிர்த்துக்கிறது நல்லது. யார் என்ன நினைக்கிறா, இவா என்ன நினைக்கிறா, இவா என்ன நினைக்கிறா, இருக்கிறதுலையே கொடுமை தான். ஜெயிலை விட கொடுமைன்னு சொல்லுவா. இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு யோசிச்சிங்கன்னா அதை விட கொடுமை வேற எதுவுமே கிடையாதுன்னுவா. மன ரீதியான கொடுமை இல்லையா? அதனால மற்றவர்கள் நினைப்பதை நினைத்து வருத்தப்படுவதை வரத அதை விட்டுட்டு அடுத்த வர்க்க பார்க்கலாம். கடகராசி அன்பர்கள் இன்றைய தினத்துல பைரவர் வழிபாடும் நரசிம்மர் வழிபாடும் நினைத்ததை சாதிக்கும் அற்புத வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துல லாபங்கள்ல முடியும். எல்லா விஷயங்களும் பணவரவுகளில் ஏற்படுத்தி கொடுக்கும், கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் வயசானவங்க, ரொம்ப வயசானவங்க முடியாத இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும் கவனமாக இன்றைய தினத்துல இருக்கணும். இன்றைய தினத்துல மற்றபடி எல்லாமே சாதகமா இருக்கு. திருமண வரன் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். சில தடங்கல்கள்லாம் வரதானே செய்யும், அதனால பயப்பட வேண்டாம், எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். தைரியமாக சில காரியங்களில் ஈடுபடுங்க, வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். திருமண பலன் நன்னா இருக்குது. கணவன் மனைவியின் மூலமாக, மனைவி கணவரின் மூலமாக நல்ல முன்னேற்றமாகக்கூடிய அற்புதமான நாள். யார் எப்படி போனான்னு நமக்கு நம்ம ஃபேமிலியில் சில விஷயங்கள் நம்ம ஒற்றுமையாக தான் இருக்கணும்னு உட்காந்து பேசிப்பீங்க, அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. இன்றைய தினத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு விநாயகர் வழிபாட்டோட இந்த தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகமாக அமையும். கன்னிராசி நேயர்களே, நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம். இன்னைக்கு பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்துக்கோங்க. போகலாமா வேண்டாமா அப்படி யோசனை வந்தாலே வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். போகலான்னு கன்ஃபார்மாக இருந்தால் பிரயாணம் பண்ணுங்க. போகலாமான்னு மேலே பார்த்தாலே உடனே நோ அப்படின்னு மனசில் சிந்தனை பண்ணிக்கலாம். மெக்கானிக்கல் ஷாப் வச்சுருக்கவங்க, ஷோரூம் வச்சுட்டு இருக்கவங்க, கார் ஷோரூம் வச்சுட்டு இருக்கவங்க, மிகப்பெரிய பதவியில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, பிளேபேக் சிங்கராக இருந்துருக்காங்க, ஸ்டென்ட் மாஸ்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, கொரியோகிராஃபராக இருந்துட்டு இருக்காங்க, பியூட்டி பார்லர் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நாளாகி இன்றைய தினம் உண்டு. உங்களுக்கு சாதனை படைப்பீங்க. யாரெல்லாம் கிண்டல் கேலி பண்ணாலும் அவன் முன்னாடி ஜெயித்து காமிக்கிறதுக்கு நன்னா இருக்குது. திருமண பலன்கள் உண்டு, இந்த மாதத்துலேயே உண்டு, அதனால் கவலைப்பட வேண்டாம். நிறைய யோசிச்சுட்டே இருப்பேன். ரொம்ப யோசிக்காதீங்க. சிலதுனா விட்டு கொடுக்கறது நல்லது. இவா எதிரி, அவள் ஜெயிச்சுட்டு போட்டு நான் என் வேலையை பார்க்குறேங்கிறத போய் பாருங்கள், நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. கன்னிராசி என்பர்கள் ஸ்போர்ட்ஸில் நன்னா வருவா. நல்ல டைம் இது, நல்ல அற்புதமான டைம். இந்த டயத்தை பிரயோஜனப்படுத்திக்கோங்க. பைரவர் வழிபாடும் வராகர் வழிபாடும் வெற்றி வழிபாடாக அமையும். துளாராசி நண்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். எவ்வளோ எடுத்து சொன்ன கிளி பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொன்ன, ஆனாலும் என்னடா இது, யாருமே நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாளே, இப்படியெல்லாம் சில நேரங்களில் இருக்கும். நைட்டு தூங்க மாட்டேல, எந்திரிச்சு உட்காந்து இப்படியே யோசிப்பில், இது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி ஐடியா பண்ணி பல விஷயத்தை சாதிச்சிருப்பீங்க. விரயங்கள் இருக்க தான் செய்யும், பெருசாக எடுத்துக்காதீங்க. நீ யாருக்காவது கடன் அடைக்கணும்னா டபார்னு அடைச்சிருங்க. யாருக்கேனும் கொடுக்க வேணும்னா டக்குன்னு அந்த காசை கொடுத்துருங்க. அந்த மாதிரி விரயம் அடைச்சுட்டமேன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். இன்றைய தினத்தில் சில முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேர் பெரிய விஷயமா பேசுவா, எனக்கு டைரெக்டாக தெரியும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் மட்டும் பணம் கொடுக்கலாம், அந்த காரியம் நடக்கும் பாருங்க. இப்படியெல்லாம் சொல்கிறவாளை நம்பி ஏமாற வேண்டாம். சில பேர் உங்களுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி சொல்லி அவங்க பெரிய ஆளாகிடுவாங்க, உங்களை சின்னதாக்கிடுவாங்க.
அதனால் நீங்கள் பெருசாக யாரையும் எடுத்துக்க வேண்டாம். இறைவனை தவிர பெருசு யாரும் கிடையாது. அம்மா அப்பாவை தவிர நமக்கு நல்லது நினைக்கிற யாரும் கிடையாது. மனைவி குழந்தைகளை கணவர் தவிர நினைக்கிறவங்க யாரும் கிடையாது. அண்ணா தம்பி தங்க அக்காவை தவிர நல்லது நினைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதனால் மற்றவர்கள் ஏதேனும் சொன்னால் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. குடும்பத்தில் ஏதேனும் சொன்னால் அதை முக்கியமாக எடுத்துக்கோங்க. இன்றைய தினத்தில் துளாராசி அன்பர்கள் ரயில்வே துறையில் பணியாற்றின்னு இருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் இருக்கிறவங்க, லாஜிஸ்டிக் கொரியர் சம்பந்தமான பிஸ்னஸ் இருந்துட்டு இருக்கிறவங்க, ட்ரேடிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. 1 ரூபா கொடுத்தா லட்ச ரூபா கொடுக்குற நம்பவே நம்பாதீங்க. கண்டிப்பாக நடக்காதது. 3 மாதம் கொடுப்பா, 5 மாதம் கொடுப்பா, அதுக்கப்புறம் நீங்கள் தேடின்னு இருக்க வேண்டியதுதான் காசையும் ஆளையும். ஆக துளாராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயனார் வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு லாபம் உண்டு. நண்பர்கள் மூலமா காரியத்தை சாதிச்சுட்டு ஒரு விஷயம் நான் நினைச்சேன் நடந்துருச்ச, எப்படி இதெல்லாம் எனக்கு, அதாவது எனக்கு தெரியும் நமக்கு அந்த சக்தி இருக்குல்ல, அதான் அப்படின்னு சொல்லி உங்களையே நீங்கள் பெருமையாக பல நேரங்களில் சிந்தித்து கொள்வீங்க. நிறையா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சில கிளாஸஸ், சின்ன கிளாஸஸ் எல்லாம், ஆன்லைன் கோர்சஸ் எல்லாம் எடுத்து கற்றுப்பீங்க. எதையுமே ரொட்டீனாக ரெகுலராக நம்ம எடுத்து செயல்படுத்த முடியலையேன்னு அப்பப்போ வருத்தம் இருக்கும். ஒரு காரியத்தை எடுத்தால் ஸ்டக் ஆகுறது, ஒரு காரியத்தை எடுத்தால் ஸ்டக் ஆகுறது, ஒரு காரியத்தை எடுத்தால் தடை. இறைவா என்னை காப்பாற்றுன்னு சொல்லுவேல், டக்குன்னு இறைவன் ஏதோ ஒரு மூலமாக அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பார். இப்படி தான் ஒவ்வொன்றா ஜெயிச்சு வந்திருப்பேன். தெய்வ பக்தி கூடி வரும். சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க. உற்றார் உறவினர் உதவி செய்வா. நான் பெருசு நீ பெருசுன்னு போட்டி போடுறவங்க மத்தியில் நடுவில் போய் நின்றாதீங்க. உங்கள் நல்ல மனசுக்கு சண்டை போடவும் தெரியாது, பின்னாடி வரவும் தெரியாது. இதில் கவனம் என்பது தேவை. விருச்சிக ராசி நண்பர்கள் மற்றவர்களை பார்த்து இன்ஃபீரியாரிட்டி சூப்பராரிட்டி காம்ப்ளெக்ஸே வச்சுக்க வேண்டாம். யார் எப்படி வளர்ந்தா என்ன, நாம் நம்ம ஜோப்பில் இருக்கிற காசு நமக்கு சொந்தம்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி நண்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு பிரயோஜனமாக சில காரியத்தை பண்ணணும், சும்மா கிடையாது அப்படின்னு அழகாக நோட் பேடில் அழகாக எழுதி வச்சுண்டு ஒவ்வொரு காரியத்தையாக டக்குன்னு முடிப்பேன். முக்கியமான நபர்களை இன்னைக்கு சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். முக்கியமான நபர்களை ரயில்வே ஸ்டேஷனில், ஏர்போர்ட்டில், முக்கியமான இடங்களில், ஏதேனும் ஃபங்க்ஷனில் சந்திப்பேன், பேசுவா, சந்தோஷப்படுவேன். நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். வயர் சம்பந்தமாக, எல்இடி சம்பந்தமாக, லைட்டு சம்பந்தமாக, கேமரா சம்பந்தமாக, சினிமாவை சார்ந்து, அதே மாதிரி மிருதங்கம், வீணை, வயலின், இந்த மாதிரி பிளேபேக் சிங்கர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பட்டாசாலை நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய முயற்சிகள். தனுசு ராசி அன்பர்கள் புது ஐடியாலாம் கிரியேட் பண்ணி 4 பேருக்கு எடுத்து சொல்லி, அவள் பெருசாகவே எடுத்துக்க மாட்டாள். நீங்கள் பாட்டுக்கு ஐடியாஸாக சொல்லி ஓ அப்படின்னு வா, என்னடா அது ரெஸ்பான்ஸே கிடைக்க மாட்டேங்குது. வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் புதுசாக சொல்கிறப்ப அவள் எங்கேருந்தோ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கே இல்லை எடுத்திருக்கேன்னு நினைப்பா. அப்படி இல்லை, உங்களுக்கு இறைவன் அந்த உதயத்தை கொடுக்குறார், நீங்கள் அதை எடுத்து செயல்படுத்துகிறீர்கள். அதை மற்றவாட்ட சொல்லும்போது மனசு தாங்கலை. இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு நினைச்ச காரியத்தை சாதிக்கும் அற்புத நாள். மகர ராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் நல்ல நாள். பாப்பா நான் பட்ட பாடு எனக்கு தான் சார் தெரியும். மன ரீதியான போராட்டம், பலவிதமான கவலை, பலவிதமான யோசனை. இது நடக்குமா நடக்காதா, ஜெயிக்குமா ஜெயிக்காதா, இது நல்லதா கெட்டதா, எனக்கு மதிப்பு கொடுக்கல, சரியில்லை, அதாக்குமே இதாக்குமேன்னு பல விதமான சிந்தனைகள் மனசில் இருந்துட்டு இருக்கும். ஆரோக்கிய நஷ்டம்னு சொல்லுவோம், ஆரோக்கியத்தில் கேட்டு இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், ஓஹோன்னு பிரயாணம் பண்ணலாம், வெற்றி பிரயாணமாக மாறும். இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. திருமண காரியம் பேசுகிறவாளுக்கு கைகூடி வரும். அப்பா, தாத்தா, பாட்டா, சித்தப்பா, பெரியப்பா இவங்க செய்யக்கூடிய தொழிலில் என்னையும் கூப்பிட்றாங்க, போகலாமா வேண்டாமா அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக போய் கற்றுக்கலாம். நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரும். இன்றைக்கி தேவையான உடை, செல்ஃபோன், அதே மாதிரி லேப்டாப், இது போன்ற விஷயங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய நாள். நல்ல நாளுங்க இன்றைய தினம். பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல பலன்கள் இருக்கும். இன்றைக்கி பெருமாள் வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே. கும்பராசி நேயர்களே, கும்பத்துக்கு இன்றைய தினத்தில் நன்னா இருக்கு. சில விஷயங்கள்லாம் மனசில் தோன்றது சரியா தவறா அப்படின்னு யோசனை இருக்கும்.
ரொம்ப இன்னைக்கு மனசுக்கு வேலை கூடாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. எல்லா காரியம் நல்லபடியாக நடக்கும். பிரயாணம் வேண்டாம், யோசித்து பிரயாணம் பண்ணுங்க. எதிர்த்து பேச வேண்டாம், மற்றவாட்ட சண்டை போட வேண்டாம். சண்டை போட வந்தால் எனக்கு அந்த சக்தி இல்லை, நான் விட்டுடுப்பான்னு சொல்லிவிடலாம். தப்பே கிடையாது. இன்றைய தினத்தில் வழுக்கிற இடம், சாகசம் பண்ணுறது, குழந்தைகள்கிட்ட விளையாடுறது, சில கண்ணாடி பொருட்களில் விளையாடுறது, இரும்பு பொருட்கள், கூர்மையான பொருட்களில் விளையாடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. முடியாத வெயிட்டை தூக்க வேண்டாம், முடியாத காரியத்தை சொல்ல வேண்டாம், கொடுக்குறேன்னு பணத்தை சொல்ல வேண்டாம். இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் என்பது தேவை. ரகசியத்தை சொல்லிவிட்டு அதை நான் அவங்ககிட்ட சொன்னால் அவங்க யார்கிட்ட சொல்லியிருக்கா தெரியுமான்னு வீட்டில் சொல்ல வேண்டாம். நீங்கள் சொன்னதே தவறு. அதனால் ஒவ்வொரு விஷயங்களும் கவனமாக. ரொம்ப நாள் டிலே பண்ண பணம், நின்ற பணம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, மன திருப்தி தரும் வழிபாடு. மீன ராசி நேயர்களே, மீனத்துக்கு இன்னைக்கு சாதகம் உண்டுங்க. நிறைய நல்ல விஷயம் நடக்கும். இது நடக்காது அது நடக்காதுன்னு பல பேர் சொன்னாலும் உங்கள் முயற்சி, உங்கள் மனசு உங்களுக்கு தெரியும், நடந்துடும், ஜெயிச்சிருவேன், பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். பேர், புகழ், அந்தஸ்து, பதவி கண்டிப்பாக ஈடேறும். நினைச்ச காரியம் வெற்றி பெறறதுக்கு உண்டான அற்புதமான நாள். நல்லோர்களது சந்திப்பு மன திருப்தியை தரும். பிரசித்தி பெற்ற ஆலயத்துக்கு போயிட்டு வருவீங்க. ஏதோ ஒரு குழப்பம் இருந்தால் அந்த குழப்பத்தை எடுத்து பேசுவீங்க. மனதில் இருக்கலாம் பஸ்ட் ஆகிடும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணுறவங்க, டேம் ப்ராஜெக்ட்ஸு, அதே சமயத்தில் கப்பல் துறையில் அணை கட்டுறது, அதே சமயத்தில் மரைன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறது, அதாவது பிறர் பார்த்து அப்படி வியக்கக்கூடிய அளவுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருந்ததுன்னா உங்களுக்கு பேர், புகழ், அந்தஸ்து, பண வரவுகள்லாம் கூடி வரும். மீனராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் கூட்டு தொழில் லாபத்தை கொடுக்கும். சண்டை அப்பப்போ வரும், அது பெருசாக எடுத்துக்க கொஞ்ச நேரத்தில் ஒற்றுமைகள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக மாறும். இன்னையிலேருந்து உங்களுக்கு மதிப்பு கூடும். நல்ல நாள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கிற பலன்கள் நம்ம பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடியது, அதாவது இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தேன், ஒரு அம்மா வந்து என்கிட்ட வேலை வாய்ப்பு பையனுக்கு நல்லா போகுது சார், நன்னா தான் போகுது, ஆனால் இவருக்கு இதை விட திறமை இருக்குது, அந்த திறமை இருந்தாலும் இவரால் வெளிப்படுத்த முடியல, என்னன்னே தெரில, இதுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தால் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்குண்டான அற்புதமான ஒரு பலாபலன்கள் தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த பில்வ இலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பில்வ இலையை அழகாக கட்டி சிவபெருமானுக்கு ஞாயிற்றுக்கிழமை 6 to 7:30 மாலையாக வாங்கி சாத்துங்க. ஒருவேளை கோயில் பக்கத்தில் இல்லை, நான் வெளிநாட்டில் இருக்கேன், ஆஸ்திரேலியாவில் இருக்கேன், ரொம்ப தூரம் போகணும், அமெரிக்காவில் இருக்கேன், ரொம்ப தூரம் போகணும், நான் வந்து இந்த ஊரில் கோயில் இருக்கிறது ரொம்ப தூரம் போகணும் சார், வேலைக்கு போகிறதுக்கே சரியாக இருந்துருக்கு, சண்டே எனக்கு அந்த டயத்தில் கோயில் திறக்க மாட்டேன், இங்கெல்லாம் பனி, இப்படியெல்லாம் இந்த காரணங்கள்லாம் சொல்கிறவா தாராளமாக வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு மாலையாக போடலாம். அப்படி இல்லை, சிவலிங்கம் இல்லை சார், விளக்கு தான் இருக்குது, விளக்கில் சிவபெருமானை நினச்சிட்டு காலையில் 6 to 7:30 மாலையாக சாத்துவது ரொம்ப விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை நீங்கள் செய்து பாருங்கள். அற்புதமான பரிகாரம் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். வேலையில் மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். நீங்கள் பெருமான்கிட்ட வேண்டுங்க, உடனே அந்த காரியங்கள் நடக்கும். உங்களுக்கு வேணாம் பாருங்களேன். இன்றைய தினத்தில் அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம பார்த்துருக்கோம். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ்.